பார்த்தோம் இல்லைங்களா? சோ இன்னைக்கு 41வது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். மாதாஜிஸ் யாராவது படிக்க விரும்புறீங்களா? பிரபுஜிஸ் யாரும் இல்லைன்னா ஜெயலட்சுமி மாதாஜி படிப்பாங்க. யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா இப்ப சொல்லுங்க, படிக்கணும்னு விருப்பப்பட்டா சொல்லுங்க. சரி, ஜெயலட்சுமி மாதாஜி படிங்க மாதாஜி. லட்சியம் ஒன்றே, ஒரு வம்சத்தின் செல்வமே உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. கிருஷ்ணவர்மனால் தாழ்மையிடம் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் ஏற்படுவது என்னும் திடமான நம்பிக்கை விவசாய என்று அழைக்கப்படுகிறது. சைவத்தின் சந்தானம் புரிகின்றது. ஸ்ரத்தா சத்தே உத்வாசகே சுத்தர விஷய கிருஷ்ணே பக்தி சைவ சர்வ கர்ம சுதந்திரம். நம்பிக்கை என்றால் மிக சிறந்த விஷயத்தைதான அசையாத விசுவாசம். ஒருவர் கிருஷ்ண குணத்தின் சம்பந்தங்களில் ஈடுபட்டிருக்கும் போது புலப்படப்பட்டு ஆடிடம் முதலிய கடமைகளுடன் ஜனவிலங்கில் உணவு கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடந்த வாரம் நற்செயல் அல்லது தீய செயல்களின் விளைவே பலனை செயல்படாகும். ஒருவனது கிருஷ்ண உணர்வை எழுச்சி பெற்றவுடன் அவன் தனது செயல்களின் நல்வினைகளுக்காக முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. அவருக்கு கிருஷ்ண உணர்வில் நிறைவேற்றிவிட்டால் அவனது எல்லா செயல்களும் பூரண தளத்தில் இருக்கும். ஏனெனில் அச்செயல்கள் நன்மை தீமை எனும் இரட்டைகளுக்கு உட்பட்டவை அல்ல. வாழ்வின் ஜனப்பருத்துகளை குறைப்பதே கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆகும். கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறும்போது இந்நிலை தானாக அடையப்படும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கத்தின் திடமான உறுதியுடன் கூறான். வாசுதேவன சர்வம் மகாத்மா வாசுதேவனான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் என்பதை பக்குவமாக அறிந்துள்ளார். கிருஷ்ணன் அனைவான மகாத்மாவான். வேரில் நீர் ஊற்றும் போது கிளை பால் பழம் என எல்லாவற்றிற்கும் தானாக நீர் விநியோகமடைவதே கிருஷ்ண உலகில் செயல்படுவதன் மூலம் குடும்பம், சமூகம், தேசம், மனிதகுலம் மற்றும் தனக்கும் என்ற எல்லா ஹரே கிருஷ்ணா செயல்களால் கிருஷ்ணர் திருப்தி விட்டால் எல்லாருமே திருப்தி அடைவார்கள். கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான அனுபவத்தின் ஏற்பாட்டில் கிருஷ்ண உலகின் தொண்டைகளை நடைமுறையில் பயிற்சி செய்கின்றனர். கீதையின் தந்தையை அறிந்த ஆன்மீகர்கள் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு அவருக்கு வழிகாட்டுகின்றார். எனவே கிருஷ்ண உணர்வின் சம்பவமாக வேண்டுமானால் நீதியோடு செயல்பட்டு கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் கீழ்ப்படித்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கட்டுரைகளை வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் விஸ்வநாத சக்கரவர்த்தியோடு குருதேவருக்கான தனது பிரபலமான பிரார்த்தனையை பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். பிரசாத பகவத் பிரசாத பிரசாத பகதி குதோபதி தியாயன் ஸ்ரீ சஞ்சன் சந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஆன்மீக குருவின் திருப்தியால் திருப்பாத்தவரான உலகப்படவும் திருப்தி அடைகிறார். ஆன்மீக குருவை திருப்தி செய்யாமல் கிருஷ்ணாவதான படத்திற்கு வேற வாய்ப்பே கிடையாது. எனவே எனது ஆன்மீக குருவை தியானித்து நில முன்னுரை விதித்து என்னுடைய மரியாதைக்குரிய கருத்துக்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். இந்த முழு வழிமுறையும் உடல் என்னும் உணர்விற்கு அப்பாற்பட்ட ஆத்மஞானத்தை பிரயாணப்பட்டதாகும். இந்த ஆத்மஞானம் ஏற்றலில் என்பது நடைமுறையில் பலநோக்கு செயல்களும்
செயல்களின் வடிவு போன்று உடல் முயற்சிக்கான விருப்பம் கொஞ்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும். உறுதியான மனமெல்லாமல் பலவிதமான பழநோக்கு செயல்களினால் இப்பாதையிலிருந்து விலகி விடுகிறான். ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் வந்து வியவசாயாத்மிகா புத்திர் ஏகேஹ குரு நந்தன பகுஷாகாஷ்யனந்தாஷ்ச புத்தயோ வியவசாயினாம். சோ இந்த விவசாய ஆத்மிகா அப்படின்னா ஒரு புத்தி உடையவங்க, அதாவது திடமான புத்தி உடையவங்க அப்படிங்கறது பொருள். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பௌதீக உலகத்துல நம்மளுக்கு நிறைய சஞ்சலங்கள் இருக்கு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு திடகாத்திரமா ஒரே ஒரு எண்ணத்துல ஏகேக குருநந்தனா, ஒரே ஒரு குறிக்கோளோட யாரும் போறதில்ல. பல குறிக்கோள் வச்சிருக்காங்க. ஒரு தாய் தந்தைனா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு குறிக்கோள், தன்னோட குழந்தைகளுக்குன்னு ஒரு குறிக்கோள், அந்த குழந்தைகளுக்கே பல விஷயங்களை அவங்களுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறக்காக சில குறிக்கோள்கள் அப்படின்னு. குறிக்கோள்னா ஒரு விஷயத்த குறி வச்சு அதை நோக்கி போறதுதான் இல்லையா. ஆனா பௌதிக உலகத்துல அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு எதுலையுமே திருப்தி கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம பௌதீகத்தை சார்ந்த விஷயத்தான் நாடி போறோம். அது எல்லாமே தற்காலிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய திருப்தியும் சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும், அது துக்கமா இருந்தாலும் சரி, ஆனா நம்ம துக்கத்தை தேடி போறது கிடையாது, பட் அதுவா வருது. இப்படி எது வந்தாலும் நம்ம அதை தேடி போனாலும் அது நம்மளுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு அனுபவத்தை தான் கொடுக்குது. எதுவுமே நிரந்தரமா இருக்கிறது இல்ல. நம்ம ஒரு பாடத்தையே கத்துக்கிறோம் அப்படின்னாலும் கூட, வாழ்க்கை பாடமாகட்டும் இல்ல ஒரு பௌதீக விஷயங்கள் பாடமாகட்டும், அத நம்ம முழுசா அத வாழ்க்கை பூரா அது வருமானா அது ஒரு கேள்விக்குறிதான். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அவங்க ஞாபகமும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட ஞாபக சக்தியும் குறைவு, நம்ம அதுக்குள்ள பல விஷயங்களை பாத்துடுறோம், அதனால நம்ம மறந்துடுறோம். நன்றி உணர்வுங்கிறது இன்னொரு பெரிய விஷயம். நன்றி உணர்வு இல்லாம நிறைய பேர் நடந்துக்கிறாங்க இல்லையா. அந்த பௌதிக லோகத்துல பாக்குறோம், நம்ம ஒரு உதவி செஞ்சிருப்போம், ஆனா அது எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமையோ ஒரு உதவி செஞ்சிருக்காங்கன்னா அவங்களோட கடமை, உதவிய வாங்கிக்கிட்டவங்களோட கடமை என்னன்னா நன்றி உணர்வோட இருக்கிறது. ஆனா அந்த பௌதிக லோகத்துல இந்த கலியுகத்துல அதையும் நம்ம எதிர்பார்க்க முடிய மாட்டேங்குது இந்த காலத்துல. சோ இந்த இந்த பர்டிகுலர் பகவத்கீதா ஸ்லோகா நம்மளுக்கு எப்படி நம்ம ஒரு ஒரு குறிக்கோளோட போறாங்க. இவ்வழியிலுள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பர். இவர்களது லட்சியம் ஒன்றே. குருவம்சத்தின் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. இப்போ நம்மளுக்கு இப்போ இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது, அந்த புத்திசாலித்தனம் கிடைக்குது. இப்போ கிருஷ்ண பக்தியில நம்ம போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பகவத்கீதை படி வாழணும்னு நம்ம முடிவு பண்றோம், அதை நோக்கி குறிக்கோளோட போறோம் அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு எத்தனை கிளைகளோட நம்மளோட ஆசைகள் குறிக்கோள்கள் எத்தனை இருந்தாலும் அது எல்லாம் ஒண்ணு சேர வந்துடும். இப்ப எப்படி ஆறு பல இடங்கள்ல ஆறு எல்லாம் இருக்கு, ஆனா கடல்ல கலக்குது கடைசியில இல்லையா. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பல விதமான, இப்ப கிருஷ்ணரே ஞான யோகா, கர்ம யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகான்னு சொன்னாலுமே, ஆனா பக்தி யோகா தான் உயர்ந்த நிலைங்கிறத சொல்லி கொடுத்துட்றாரு இல்லையா. இதுதான் உயர்ந்த நிலை, இத பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இத்தனை யோக முறைகள் எல்லாமே எதுக்கு சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, எல்லாத்தோட புத்திசாலித்தனமும் ஒரே அளவுல இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்காங்க. சில பேர் கர்ம யோகம் மூலியமா பக்திக்கு வரலாம், சில பேர் ஞான யோகம் மூலியமா, சில பேர் அஷ்டாங்க யோகம் மூலியமா. அது மாதிரி வரல அப்படின்னா, கர்ம யோகத்திலோட அவங்களோட நோக்கம் பக்தி இல்ல அப்படின்னா, அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? அடுத்த பிறவியில சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும், இவ்வளவுதான் அவங்களோட ஆசையா இருக்கும். அப்ப அது ஒரு குறுகிய புத்தி. அடுத்தது ஞான யோகிகளுக்கு அவங்களுக்கும் பெருசா பிரமாதமா ஒரு பெரிய குறிக்கோள் இல்ல, பக்தி யோகம்ங்கிறது குறிக்கோள் இல்ல அப்படின்னா, அவங்களும் பிரம்மவாதிகள், பிரம்ம ஜோதியில கலக்கணும் அப்படிங்கறதோட நிறுத்திடுவாங்க. அஷ்டாங்க யோகிகள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அஷ்ட சித்தி வேணும், அதை வச்சு நான் உலகத்துல நான் ஒரு பெரிய ஆளாகணும். ஏன்னா அஷ்ட சித்திகள்ங்கிறது கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப தபஸ்யா இருக்கணும், அதுக்கு ரொம்ப காலம் ஆகும்.
அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்காது. அவங்களுக்கு அந்த ஒழுக்க முறைப்படி வாழ்க்கையில ஒரு விதிமுறைப்படி அவங்க வாழணும். அப்புறம் புலன் கட்டுப்பாடு கண்டிப்பா ஞானிகளுக்கும் சரி அஷ்டாங்க யோகிகளுக்கும் சரி புலன் கட்டுப்பாடுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்டே அதுதான். கர்ம யோகிகளுக்குங்கிறது வந்து ஒரு கோட்பாட்டுக்குள்ள புலனின்பம் அவங்க அனுபவிக்கலாம். ஆனா இந்த ஞானிகள் யோகிகள் இவங்களுக்கு கண்டிப்பா புலன் இன்பங்கிறதே கிடையாது. அவங்க வந்து ஃபுல் புலன் கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் இப்ப அப்ளிகேஷன் ஒரு வேலைக்கு போடுறோம் அப்படின்னா நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணுங்கிறது வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட். அது வந்து இருந்தாதான் நீங்க அப்ளையே பண்ணணுங்கிற ஒரு நிபந்தனை இருக்குன்னா அது முடிச்சிருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த வேலைக்கு. அந்த மாதிரி ஞானிகள் யோகிகள் புலன் கட்டுப்பாடுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். ஆனா நம்ம பல உதாரணங்கள் இதுல பாக்குறோம். எதுல புராணங்கள்ல சரித்திரங்கள்ல நம்ம பாக்குறோம். எல்லா அவ்வளோ பெரிய யோகிகள் ஞானிகளே வந்து பல சமயங்கள்ல அவங்க அந்த வழியில இருந்து வந்துடுறாங்க. இதுக்கு உதாரணங்கள் நம்ம ஒன்னு ரெண்டு பார்ப்போம் இன்னைக்கு. வில்வமங்கல் தாக்கூர் அப்படிங்கிறவரு கிருஷ்ணா கர்ணாமிர்தா எழுதினாரு. அவரு வந்து ஒரு பெரிய பக்தர். அதுக்கு முன்னாடி அவரோட சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ இவரு வந்து ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஒரு நல்ல செல்வந்தன், நல்ல ஒரு புத்திசாலி. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, ஒரு விபச்சாரி சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஒரு கவரப்படுறாரு. இது எப்படின்னா அஜாமிலா கதை பார்த்தோம் இல்லையா நேத்து, அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஆனா கொஞ்சம் வேறுபடுது. இவங்களோட கிளைமேக்ஸும் அவங்களோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் வேறுபடுது. கிளைமேக்ஸ் ஒண்ணுதான், அது ரிசல்ட் ஒண்ணுதான். 2 பேரும் பக்தர்கள் ஆகிறாங்க, 2 பேர்த்துக்கும் வைகுந்தம் கிடைக்குது, அது ரெண்டும் ஒண்ணுதான். பட் அந்த வாழ்க்கை பாடம் எப்படி போகுதுங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டா மாறும். அஜாமிலா மாதிரியே இவரும் வில்வமங்கல் தாக்கூர். ஆனா என்ன வித்தியாசம், இவர் பெரிய பக்தர். அஜாமிலா ஒன்னும் மத்தவங்களுக்கு பக்தி கொடுக்கறதுல எதுவும் ஆர்வம் காட்டல. தன்னோட பக்தியை அவர் வளர்த்திக்கிட்டாரு, கிளம்பிட்டாரு. அதுவும் தவறு இல்லதான். இப்போ அவங்க பக்தியை பார்த்துக்கிட்டாலும் ஒன்னும் தவறு கிடையாது. இவரு என்ன பண்ணாரு, வில்வமங்கல் தாக்கூர், கிருஷ்ணா கர்ணாமிர்தா அந்த மாதிரி அவரு ஆன்மீகத்தை வந்து கவிதை நயத்தோட கொண்டு போய் பாடல்கள் எழுதி மத்தவங்களுக்கு பாடி அவரும் பகவானுக்காக பாடுறாரு, மத்தவங்களும் அதை வந்து ரொம்ப அனுபவிக்கிறாங்க சந்தோஷமா. அந்த மாதிரி கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணி வாழ்க்கையை அவரு கொண்டு போனாரு. இவரு வில்வமங்கல் தாக்கூர் வந்து இந்த சிந்தாமணி அப்படிங்கிற அந்த பெண்மணி விலைமாது கிட்ட ஈர்க்கப்பட்டு அவங்களோட நேரம் செலவிடுறதெல்லாம் அவங்களோட பண்றாங்க. ஒரு முறை அவங்க வில்வமங்கல் தாக்கூரோட தந்தை இறந்துடுறாரு. இறந்தோன்னையும் அந்த கடைசி காரியம் எல்லாம் பண்ணும்ல, அத வந்து பண்றதுக்கு அவசர அவசரமா பண்றாரு. ஏன்னா சீக்கிரம் போகணும் சிந்தாமணி வீட்டுக்கு. அதுதான் அவரோட வாழ்க்கையோட குறிக்கோள். அந்த டைம்ல சீக்கிரமா இந்த கடைசி ரைட்ஸ் ரிச்சுவல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ரத்த என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அவர் கிளம்பி போகணும். அதுதான் அவரோட மனசுல இருக்கிற ஒரே எண்ணம். கிருஷ்ணர் சொல்ற ஏகேஹே குருநந்தன அப்படிங்கறது வந்து வேற. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க அந்த ஒரே ஒரு மனநிலையில இருப்பாங்கன்னு. ஆனா பௌதீக ஆசை கொண்டவங்க பல எண்ணங்கள் இருக்கும். இப்ப இங்க வில்வமங்கல் தாக்கூருக்கு ஒரே எண்ணம் தான், ஆனா அந்த பௌதீக எண்ணமா இருக்கு, கிருஷ்ண உணர்வு கிடையாது. இப்ப என்ன பண்றாரு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தந்தைக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு சிந்தாமணி வீட்டை நோக்கி ஓடுறாரு. அப்ப மழை இருட்டாயிருது, இரவு பொழுதெல்லாம் வந்தாச்சு, மழை பயங்கரமா பெய்யுது. சிந்தாமணி வீட்டுக்கு வரணும்னா ஒரு 6 கடந்துதான் வரணும். இரவு நேரம், மழை வருது, ஆத்துலயும் வெள்ளம் போகுது. அவ்வளவு வேகமா அந்த ஆறு வெள்ளம் கரை புரண்டோடுது. அப்ப இவர் நீந்தி அந்த கரண்ட்னு சொல்லுவாங்கல்ல, எதிர் நீச்சல் போட்டு அந்த ஆத்துல அந்த ஆத்த கடந்து போய் அந்த வீட்டுக்கு போறாரு. அப்ப அதை ஏறி குதிக்கணும் அந்த காம்பவுண்ட் வால்ல. அப்போ ஒரு கயிறு மாதிரி கிடக்குது, அதை பிடிச்சு ஏறி அந்த பக்கம் குதிக்கலான்னு பண்றாரு. ஆனா அது பாம்பு, கயிறு கிடையாது, அது பாம்பு. ஆனாலும் அந்த இதுல அந்த மோகத்துல
சிந்தாமணி மேல வச்சிருந்த மோகத்துல அவருக்கு ஒன்னும் புரியல. அது பாம்போ கயிறோ அதெல்லாம் அவர் யோசிக்கல. கயிறு மாதிரி அந்த பாம்பை உபயோகப்படுத்திட்டு அந்த பக்கம் ஏறி குதிச்சிடுறாரு. ஏன்னா முன்னாடி கேட்டு பூட்டி இருந்திருக்கிறங்கிட்டி உள்ள போய் கதவை வேகமா தட்டுறாரு. சீக்கிரம் சிந்தாமணியை பாக்கணும். இப்ப சிந்தாமணி யாரு இந்த நேரத்துல வர்றாங்க அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இவரு தொப்பரையா நனைஞ்சு நிக்கிறாரு. இத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இழிவான ஒரு செயலா தெரியுது. சிந்தாமணி ஒரு விலை மாதுதான். அவங்களுக்கே இவர் பண்ணதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலா அவங்களுக்கு தோணுது. அப்ப அவங்க சிந்தாமணியை பார்த்துட்டோங்கிற அவங்களுக்கு பேரானந்தம் வந்துட்டோம் உன்னை பாக்குறதுக்குன்னு சொல்லவும், அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, இத்தனை ஆர்வத்தையும் ஈர்ப்பையும் நீ என் மேல காமிச்சதுக்கு அதுல ஒரு சின்ன பகுதி கிருஷ்ணர் மேல காமிச்சிருந்தீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே அமைஞ்சிருக்குமே, கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் வில்வமங்கல் தாக்கூருக்கு அப்பதான் புரியுது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பிடுறாரு. கிளம்பி போய் இனிமேல் எனக்கு இந்த மாதிரி பௌதீகத்துல நான் ஈடுபட வேண்டாம்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. கிருஷ்ணரோட பக்தியில ஈடுபடலான்ட்டு அங்க கோயில் அந்த மாதிரி குளம்னு போறாரு. அப்ப ஒரு முறை ஒரு எதேச்சியா நடக்கிற யதார்த்தமா ஒரு நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு பெண்மணிய பார்த்துட்டு திருப்பி கண்கள் அந்த பெண்மணி கிட்ட போகுது. அப்ப உடனே அவருக்கு தோணுது, நான் இன்னும் திருந்தவே இல்லையா, எனக்கு இன்னும் அந்த ஈர்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கண்கள் இருந்தா தானே நான் இந்த மாதிரி பெண்களை பாக்குறதுக்கு எனக்கு தோணும், பெண்கள் மேல இந்த மோகம் வரும், இல்ல இந்த லௌதீக விஷயங்கள்ல எனக்கு ஈர்ப்பு வரும். இப்ப இந்த கண்களை நானு குருடாக்கிக்கிறேன்னு சொல்லி குருடாக்கிக்குவாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, அந்த பெண்ணை அனுபவிக்கணும்னு நினைப்பாரு. சில இடங்கள்ல இது கொடுக்கப்படல, சில இடங்கள்ல இருக்கு. நான் கேட்டது ஞாபகத்தை வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அந்த கணவன் கிட்டயே கேட்பாரு. இவர் ஆல்ரெடி ஒரு ரிஷி மாதிரி ஆயிடுறாரு. அப்ப பாக்குறவங்க எல்லாத்துக்கும் இவர் மேல ஒரு மரியாதை வர்ற மாதிரி தோற்றம் இவருக்கு வந்துருது. அந்த ஞானம் அதெல்லாம் வந்துருது. ஆனாலும் அந்த பெண்ணை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது அவரு போய் அந்த கணவன் கிட்ட கேக்குறாரு. அப்ப அந்த கணவனும் இப்படி ஒரு பெரிய முனி கேக்குறாரு, அவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும்னு மனைவியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப அவருக்கு அந்த இடத்துல அந்த அறைக்குள்ள வந்துடுறாங்க. அந்த பெண்மணியும் உள்ள வர்றாங்க. என்ன பண்றது, ஒரு குரு ஆச்சாரியர் முனிவர் அப்படிங்கறதுனால அவங்க ஆச்சாரியர்னா அந்த இடத்துல இன்னும் அவரு அந்த அளவுக்கு பக்தியில முதிர்ச்சி பெறல. ஆனாலும் அவருக்கு அந்த தோற்றம் வந்ததுனால இவங்களும் சரி சம்மதிப்போம் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிடுறாங்க. இப்ப அவரு அந்த அறைக்குள்ள மறுபடியும் அவருக்கு அந்த ஞான உதயம் வருது. இப்படி ஒரு இழிவான செயலை நான் செய்யறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கிட்ட அவங்க தலைக்கு குத்தி இருக்கிற அந்த ஹேர் பின்ன கேக்குறாங்க. அப்பதான் அவங்க கண்ணை குத்தி குருடாக்கிக்கிறாங்க. தாயே என்னை மன்னிச்சுக்கோ, இந்த மாதிரி எண்ணம் எனக்கு வந்தது, தவறு அப்படின்னு சொல்லி தன்னோட கண்களை குருடாக்கிட்டு விருந்தாவனத்துக்கு அப்படியே குருடான அந்த இதுலயே போயிடுறாங்க. விருந்தாவனத்துக்கு போய் பகவான் கிருஷ்ணரை மட்டும் நினைச்சு அவரை மட்டும் நினைச்சு உருகி பாடுறாரு. அவரையே நினைச்சு வாழணும்னு அந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவரோட காலம் முடியற வரைக்கும் கிருஷ்ணரை நினைச்சு பாடி, அவரு கண்ணு தெரியாது, யாரு என்ன குடுக்குறாங்களோ அததான் சாப்பிட்டுக்குவாரு. அவரா தேடி எதையும் போக மாட்டாரு. சோ இந்த இவருக்கு லீல சுக்கா, ஸ்ரீ லீல சுக்கானும் பேரு வில்வமங்கல் தாக்கூருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா கர்ணாமிர்தம் கர்ணா அமிர்தம் அப்படிங்கிற அந்த, அதாவது கர்ணான்னா என்ன, காதுக்கு அமிர்தமா இருக்குமா. எது பகவானை பத்தி பேசுறது, பகவான் கிருஷ்ணர் அத பத்தி பேசுறது காதுகளுக்கு அமிர்தமா இருக்குமா. சோ அவரு எழுதுறாரு, சிந்தாமணி ஜெயதி சோம கிரிர் குரும் மே சீக்ஷா குருஷ்ச பகவான் ஷிகி பிஞ்ச மௌலிஹி
யத்பாத கல்பதரு பல்லவ சேகரேஷு லீல ஸ்வயம்வர ரசம் லபதே ஜெயஸ்ரீ. இத வந்து சிந்தாமணி அந்த விபச்சாரின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த விலை மாது, அவங்கள பத்தி பாராட்டி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே அவங்கள பத்தி எழுதுறாங்க. சிந்தாமணிக்கும் என்னோட குரு சோமகிரி அப்படிங்கிற குரு என்னோட ஆச்சாரியருக்கும் நான் எல்லா மகிமையும் அவங்களுக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பகவான நாமம் பண்ணி, இது மங்களாச்சரணன் மாதிரி, நம்ம எப்படி டெய்லிக்கும் மங்களாச்சரணன் படிக்கிறோம் அந்த மாதிரி இவரு மங்களாச்சரணத்துல சிந்தாமணிய இது பண்றாரு. ஏன் ஒரு ஆச்சாரியர் ஒரு குருவை வந்து நம்ம ஏன் ஏத்துக்கணும் அப்படின்னா, யாரு வந்து கிருஷ்ணரை காமிக்கிறாங்களோ, நமக்கு பகவான் யாருன்னு சொல்றாங்களோ, பகவானை எப்படி வழிபடணும்னு சொல்றாங்களோ, அவங்கதான் நமக்கு குரு, அவங்கதான் நமக்கு ஆச்சாரியர். என்னதான் பகவான், அதாவது குரு வந்து பகவானுக்கு இணைன்னு சொன்னாலுமே ஆச்சாரியர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு இணையா அவங்கள நினைச்சு அவங்கள வர்ஷிப் பண்ணும். ஆனா அவங்க ஆச்சாரியர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் வந்து சர்வதர்மன் பரித்ரஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவம் பாபேபியோ மோக்ஷயாமி மா சுச்சஹன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அது ஆச்சாரியர் என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷயாமி மா சுச்சக, எங்கிட்ட முழுசா நீ சரணடை, நான் உன்னோட பாவத்துல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சரணாகதியை சொல்லி கொடுக்குறாங்க. ஆச்சாரியர் என்ன சொல்லுவாங்க? அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷயாமி மா சுச்சகன்னு சொல்லுவாங்களா? இல்ல, கிருஷ்ணர் இத பண்ணுவாரு, நீ கிருஷ்ணர் கிட்ட சரணடைன்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட அகம் துவம், எங்கிட்ட சரணடைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆச்சாரியர் என்ன சொல்ல மாட்டாங்க? தங்கிட்ட சரணடை சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணர் கிட்ட சரணடை. கிருஷ்ணர் சொன்னத கிருஷ்ணர் சொன்ன மாதிரிதான் சொல்லுவாங்க. சில போகஸ் குருக்கள் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதையே என்னமோ தன்னோட உற்பத்தியில சொன்ன வித்தைகள் மாதிரி, விஞ்ஞானம் மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அத நம்ம ஏத்துக்க கூடாது. தன்னையே கடவுள்னு சொல்லுவாங்க, அவங்களையும் நம்ம குருவா ஏத்துக்க கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே இந்த உதாரணம் சொன்னேன் இல்லையா, சுக்கராச்சாரியர் வந்து வாமன தேவரை வந்து இவர் விஷ்ணு பலி மகாராஜன் கிட்ட சொல்லுவாரு, அசுரர்களுக்கெல்லாம் குரு யாரு, ஆச்சாரியன் யாருன்னா சுக்கராச்சாரியர். தேவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் யாருன்னா பிரகஸ்பதி. இப்ப தேவர்கள் ஐ மீன் அசுரர்கள் ஒருத்தன் தான் பலி. பலி மகாராஜ் வந்து ஹிரண்யகாசிபு வம்சத்துல வர்றான். ஆனாலும் பிரகலாத் மகாராஜனுக்கு கொள்ளு பேரனோ பேரன் அந்த மாதிரி. பிரகலாத் மகாராஜோட குணம் பலி மகாராஜுக்கு இருந்ததே தவிர ஹிரண்யகாசிப்பு குணம் கிடையாது. அப்ப அசுரர்கள் பிறப்புல அசுரர்களா இருந்தாலுமே சிறந்த பக்தர்கள் மகாஜனங்கள்ல இவங்க ஒருத்தங்க. அதே மாதிரி தொழிலுக்காக விபச்சாரத்துல ஈடுபட்டாலுமே பிரபுபாதர் சொல்றாரு, அவங்களோட துரதிருஷ்டவசமா அந்த தொழில்ல ஈடுபட்டாலும் பல பெண்கள் அந்த நிலையில இருந்தாலுமே சிறந்த பக்தர்களா இருக்காங்க. அப்ப இங்க வில்வமங்கல் தாக்கூர் அவ்வளவு சிறந்த பக்தரா ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் குரு யாருன்னா, அவர் தீட்சை கொடுத்த குரு மட்டும் இல்ல, அந்த சிந்தாமணி தான். சிந்தாமணியும் தான். ஏன்னா சிந்தாமணி சொல்லல, அந்த இடத்துல கரெக்டா சொல்லல அப்படின்னா, வில்வமங்கல் தாக்கூர் தனக்கு பணம் வருது, காசு வருது, ஆனந்தம் வருதுன்னு சொல்லி சிந்தாமணி அங்க அப்படி பண்ணல. எது சரி, எதுல எந்த உணர்வுல இருக்கணும், நீ பெண் மோக உணர்வுல இருக்கணுமா இல்ல கிருஷ்ண உணர்வுல இருக்கணுமாங்கிற அந்த பிரிதலை பிரிச்சு சொல்லி, உனக்கு எது நல்லது, ஆத்மாவாகிய உனக்கு, ஜீவாத்மாகிய உனக்கு எது நல்லதுன்னு பிரிச்சு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கதான் குரு. அதனால சிந்தாமணிய வந்து குருவா ஏத்துக்கிட்ட அந்த இவரு சுவாமி வில்வமங்கல் தாக்கூர் அந்த அந்த கவிதை நயத்துல அந்த பாடலை எழுதும் போது ஸ்ரீ கிருஷ்ண கருணாமிர்தத்துல சிந்தாமணிய சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த தொழில் எதுவா இருந்தாலும் சரி, அவங்களோட அந்த சின்சியாரிட்டி முக்கியம், அந்த பக்தியில இருக்கிற அந்த சின்சியாரிட்டி முக்கியம்.
அதே மாதிரி பிறப்பு எதுவா வேணாலும் இருக்கலாம். பிராமணனா இருந்த அஜாமில், பிராமணனா பிறந்த அஜாமில், பிராமணனா பிறந்த இவரு வில்வமங்கல் தாக்கூர் எந்த நிலையில இருந்தாங்க. ஆனா பக்தின்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்களோட ஒழுக்க நெறி அப்படியே ஆப்போசிட்டா நல்ல நெறிக்கு வந்துட்டாங்க. ஒழுக்கமற்ற இருந்தவங்க ஒழுக்க நெறியில வந்துட்டாங்க. அதனால தவறு செய்யறதுல நம்ம அதுக்காக நம்ம பர்பஸ்ஃபுல்லா நம்ம வேணும்னே தவறு செய்யல. நம்ம வேற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தவறுகள் செஞ்சிருந்தாலும் நம்ம பக்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட தவறுகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். நம்ம பக்திக்குள்ள முதிர்ச்சி அடைய அடைய நம்மளோட அனர்த்தங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். அனர்த்தம்னா தேவையில்லாத குணங்கள், அர்த்தமற்ற குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளை விட்டு போகணும். பொறாமை, அப்புறம் மோகம், குரோதம், மாச்சரியம், இந்த மாதிரி குணங்கள், பேராசை, அடுத்தவங்க மேல பொறாமை கொள்றது, கர்வமா இருக்கிறது, கோபம் கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகணும். அந்த மாயையில இருக்கிறது இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம பக்திக்கு வரணும். ஒரு நல்ல அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாங்க மாதாஜி. ஏன்னா அது சில கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. நம்ம அதனால அந்த டாபிக் போக வேண்டாம். நம்ம பக்தியில உதாரணங்கள்ல நமக்கு அன்லிமிட்டடா பகவதத்துல இருக்கு. நம்ம லைஃப் டைம் பூரா நிறைய உதாரணங்கள் உபயோகப்படுத்தலாம். அவரு அஹிம்சை பரப்புனாரு, அவரை ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. அவர் பகவத்கீதை படிச்சது அவரே சொல்லியிருக்காருதான். அத பரப்புறதுக்கு அவரு முயற்சி செய்யல. நம்ம பிரபுபாத அணுகுனதுக்கு அப்புறமும் கூட அவர் பரப்புறதுக்கு அவரு முயற்சி செய்யல. போருக்கு சொல்யூஷன், இப்ப ஒரு விஷயம் ஒரு தவறு இருக்குன்னா அதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்வுன்னு இருக்கும் இல்லையா. அப்ப அந்த தீர்வுக்கு இதுதான் தீர்வுன்னு சொல்லி பகவத்கீதையில இருக்கு, பகவதம்ல இருக்கு. கிருஷ்ண உணர்வு தான் தீர்வு. அது நம்மளுக்கு பிரச்சனைகள் பலவா இருக்கலாம், ஆனா தீர்வு ஒண்ணுதான். அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. பகவானும் அதுதான் சொல்றாரு. வேதத்தோட சாரம், வேதத்தோட நோக்கம், குறிக்கோள் எல்லாமே பகவான் அப்படிங்கறது ஒரு விஷயத்த அறியறது. அதுக்குள்ள அந்த பகவானுக்கும் நமக்கும் உள்ள நித்தியமான அந்த உறவை நம்ம திருப்பி கொண்டு வர்றதுதான் அதனோட குறிக்கோளே. ஆனா நம்ம பல ப்ராப்ளம் இருக்கு, ஆனா சொல்யூஷன், அதுக்கு தீர்வு பலதுன்னு நினைச்சுக்கிறோம். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். கிடையாது. போர் இருக்கலாம், நாட்டுல ரொம்ப ஹிம்சைகள், இந்த மாதிரி போர், பித்தலாட்டம், கொலை, கொள்ளை எல்லாமே இருக்கலாம். பாத்தீங்கன்னா கீழே அடிமட்ட நிலைக்கு நம்ம போய் ஆராய்ந்து பார்த்தோம்னா விசாரணையில நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா அங்க ஒரு பேராசை, அந்த கர்வம், இந்த அனர்த்தங்கள்ல ஏதாவது இருக்கும். அந்த காமம், அந்த காமம் தான் முக்கியமான காரணம். காமம்னா எதிர்ப்பால் மேல இருக்கிறது மட்டும் காமம் இல்ல, நம்மளுக்கு அந்த தீராத ஆசைகள் இருக்கு பாருங்க, வெறி கொண்ட ஆசைகள் சிலது இருக்கும். அது எல்லாமே காமம் தான் சொல்லப்படுது சாஸ்திர ரீதியா. அப்ப பல பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரே தீர்வு. இப்ப கிருஷ்ண உணர்வுன்னு ஒரு எடுத்துட்டோம்னா அந்த ஒழுக்க நெறியிலன்னு வந்துடுறாங்க. நம்ம அஜாமில் வாழ்க்கையில நேத்திக்கு பார்த்தோம், இன்னைக்கு வில்வமங்கல் தாக்கூர் வாழ்க்கையும் பார்த்தோம். பிறப்புல பிராமணனா இருந்தாலுமே அவங்களோட குணங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல நிராகரிக்க வேண்டிய ஒரு குணங்களா இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல ஒரு அறிவுரையின் படி அவங்க கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டதுனால அவங்களோட வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அவங்களுக்கு மேல மக்கள் கொடுக்கிற மரியாதை, மதிப்பு அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதுக்காக நம்ம பண்ண போறது இல்ல. நமக்கே ஒரு சாந்தி கிடைக்கும், மனசாந்தி கிடைக்கும், நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். அப்போ பக்தர்கள் அதுக்காகவும் செய்யறது இல்ல, கிருஷ்ணரை திருப்தி படுத்தணுங்கிறதுக்காக தான் கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுறோம். ஆனா ஆரம்ப நிலையில என்னமோ நம்ம ஒரு சுயநலமா ஆரம்பிச்சாலும் கூட நம்ம பக்தியில முதிர்ச்சி ஆக ஆக என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த நம்ம பகவானுக்கு எப்படி திருப்திப்படுத்தலாம், அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம், அவருக்கு என்ன பிடிக்கும், அவரோட பக்தர்களுக்கு நம்ம என்ன சேவை செய்யலாம், அந்த எண்ணத்துல போயிருவுமே தவிர தனக்கு என்னோட அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு சுயநலமற்ற வாழ்க்கைக்கு நம்ம போவோம். அப்ப
போனஸா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பகவான் திருப்தி அடைஞ்சாருனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு திருப்தி கிடைச்சிரும். ஸ்ரீமத் பகவதத்துல இந்த உதாரணம் வருது இல்லையா, மரத்தோட வேருக்கு தான் தண்ணி ஊத்துவாங்க. ஒரு செடி இருக்குன்னா செடியோட வேருக்கு தான் தண்ணி ஊத்துவாங்க. அந்த செடியில இருக்கிற இலை, தலை, பூ, காய்க்கெல்லாம் தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது போலத்தான் நம்மளோட வழிபாடு பகவான் அந்த ஏகேக குருநந்தன ஒரே ஒரு திடகாத்திரமான ஒரு குறிக்கோள்ல உறுதியோட ஒரே வழியில நம்ம போகும்போது, பகவான் வழியில போகும்போது, பக்தி மார்க்கத்துல போகும்போது அந்த வேருக்கு தண்ணி ஊத்துற மாதிரி, அதே நம்ம இலை, தலை, பூ, காய்க்கெல்லாம் தண்ணி ஊத்துறது அது வீணாதான் போகும். அது எப்படின்னா நம்ம தேவி தேவர்கள் கிட்ட போய் நமக்கு தேவையானது கேட்டுக்கிறதோ, இல்ல உறவுகள்ல திருப்திப்படுத்தணும்னு நம்மளோட நேரங்கள்ல செலவிடுறதோ, இதையெல்லாம் நம்ம பண்ண கூடாதுன்னு சொல்ல வரல. சாஸ்திரம் அது அவசியம் இல்லைன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு திருப்தி கிடைக்குது அப்படின்னு நினைச்சா சரி, தாராளமா பண்ணலாம். அது தற்காலிக திருப்தி தான். தேவி தேவர்கள் கிட்ட போய் நம்ம ஒரு விஷயம் கேட்கும் போது அவங்க பண்ணி கொடுக்கறாங்க. நம்மளுக்கு அது புண்ணியகரமா அக்கௌண்ட்ல இருக்கு, நீங்க கேக்குறது கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க பண்ணி கொடுக்கறாங்க. அதே அது இல்ல அப்படின்னு செய்யும் போது அதுல பகுதி கொடுக்கறாங்க. நம்ம பெரிய கார் கேக்குறோம், புண்ணிய கர்மா பைக் அளவுக்கு தான் இருக்குன்னா உங்களுக்கு பைக் வேணும், பைக் புதுசா வேணா வாங்கி கொடுப்பாங்க, கார் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா சரி கார் வாங்கி கொடுப்பாங்க, ஆனா அதுல சில சிக்கல்களோட வரும், இல்ல கடன் தொல்லை அந்த மாதிரி சிலதோட சேர்த்தி வரும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏதோ நம்மள நம்பி வந்துட்டாங்களே, ஒண்ணும் இல்ல, நம்மள நம்பி ஒரு சின்னவங்க வர்றாங்கன்னா நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு. அது குழந்தை நல்ல குழந்தையா இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா செஞ்சுட்டு போறோம். அதே ஒரு ஒழுக்கம் இல்லாம ஒரு குறும்புத்தனமான குழந்தை அப்படின்னா நம்ம கண்டிப்போம், இல்ல செய்யறதும் கொஞ்சம் கண்டிஷனோட செய்வோம், இல்லைன்னா அது கேட்கறத விட கொஞ்சமா தான் செய்வோம். அந்த மாதிரிதான் நம்ம பகவான் கிட்ட போகாம தேவி தேவர்கள் கிட்ட போகும்போது நம்மளோட ஒழுக்கத்தை, நம்மளோட பாவ புண்ணியங்களை கணக்கு எல்லாத்தையும் பார்த்து அவர் செய்வார். பகவான் கிட்ட போகும்போது அப்படி கிடையாது. அவரு நம்மளோட பக்தியை பார்த்து, நம்மளோட எண்ணத்தை பார்த்து அவர் செய்வார். அகாம சர்வ காமாவா மோக்ஷ காம உதாரத்தி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். நம்மளுக்கு ஃபுல்லா ஆசைகள் இருந்தாலும் ஆசை இல்லாட்டியும் முக்தி வேணும்னாலும் எதுக்குன்னாலும் சரிங்க, பகவான் கிட்ட போங்க. இதுதான் கிருஷ்ணர் சொல்ற, இதுதான் ஸ்லோகம் சொல்லுது பகவதத்துல. எதுவா இருந்தாலும் சரி, நான் ஆசையே இல்லையா, சரி கிருஷ்ணர் கிட்ட போங்க. நிறைய ஆசையா, உலகத்துல இருக்கிற எல்லாமே வேணும்னு ஆசையா, சரி கிருஷ்ணர் கிட்ட போங்க. துருவ மகாராஜ் என்ன பண்ணாரு, தன்னோட தாத்தா பிரம்மாவை விட எனக்கு பெரிய பொசிஷன் வேணும்னு போறாரு. 5 வயசு பையன் காட்டுக்கு போறாரு. நாரத முனி எச்சரிச்சும் இல்ல முடியாது, எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சா இது எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க, எப்படி நான் பகவானை பார்க்கலாம் சந்திக்கலாம்னு சொல்லுங்க, இல்லைன்னா வழிய விடுங்க, நான் பாட்டுக்கு போறேன், என் வேலையை பார்த்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சுவாமி, மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு நாரத முனி, இவன் ரொம்ப திடகாத்திரமா தான் இருக்கான், இவனுக்கு நல்ல வழி காமிப்போம், இந்த திடகாத்திரமான அந்த உறுதிய நல்வழிப்படுத்துறாரு. அதே மாதிரிதான் சிந்தாமணி என்ன பண்றாங்க, வில்வமங்கல் தாக்கூர் திடகாத்திரமா உறுதியோட இருக்காங்க. எந்த உணர்வுல, மோகத்துல. அது அப்படியே சேனல் டிஃப்ரெண்டா டைரக்ட் பண்ணி விடுறது. இப்ப தண்ணி இங்க நிறைய நிறைஞ்சிருச்சுன்னா அந்த டேம் திறந்து விடுவாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் நிறையுது அப்படின்னா ஒரு சைடா இன்னொரு சைடு ரிவருக்கு போற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி கரெக்டான இடத்துக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணி விடுறது. நம்மள ஆசைகளை கட்டுப்படுத்த சொல்லி சாஸ்திரம் சொல்றது கிடையாது, கோபத்தை கட்டுப்படுத்த சொல்லியும் சொல்றது இல்ல, பேராசையும் கட்டுப்படுத்த சொல்றது இல்ல. என்ன சொல்றாங்க, அதை அப்படியே சேனலைஸ் பண்ணுங்க கிருஷ்ண உணர்வுல. ஆசை இருக்கா, கிருஷ்ணருக்கு செய்யணும்னு ஆசைப்படுங்க. சாப்பிடணுமா, அது கிருஷ்ணருக்கு செஞ்சு நைவேத்தியம் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா கிருஷ்ணரா எல்லாத்தையும் சாப்பிட போறாரு, அவர் கண்ணாலேயே சாப்பிட்டுருவாருன்னு நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா. அதனால அதுவும் நம்ம அப்ப சாப்பாடும் ஒண்ணும் முடிய போறது இல்ல, நம்ம கிட்டதான் திரும்பி வரப்போகுது. தட்டத்தை வச்சிடறோம், பகவானுக்கு ஒரு மந்திரத்தை சொல்றோம், கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டுறோம் நம்ம.
ஏன்னா அவருக்குன்னு தனி தட்டு, ஸ்பூனு, கப்பு, தண்ணி எல்லாம் வைக்கிறோம். அதை நம்மளோட இதுல கலந்துடுறோம். அவரோட பாத்திரத்தை கழுவி சுத்தமா வச்சிடுறோம். எச்சில் படாம, எச்சில் இது யூஸ் பண்ணாத மாதிரி தனியா அவருக்குன்னு சில விஷயங்கள் வச்சுக்கிறோம். இந்த பிரஷ், அது அந்த மாதிரி பிளேஸ், இதெல்லாம் துண்டு. பேராசைப்படுறோமா, அதையும் பகவானுக்காக, பகவான் எனக்கு கிடைக்கணுங்கிற பேராசைப்படுங்க. கோபமா, பகவானை யாராவது நிந்தை பண்ணாங்கன்னா, பகவான் பக்தர்களை யாராவது நிந்தை பண்ணா அவங்க மேல கோபப்படுங்க. கிருஷ்ணர் ராமர் சீதையோட இதுல வரும் இல்லையா, ராமாயணத்துல அனுமன் எப்படி கோவப்பட்டாரு, லங்கையை எரிச்சுட்டு வந்தாரு இல்ல ராவணன் மேல கோவப்பட்டு. அந்த இந்த கதையை கூட சொல்லியிருக்கேன்ல, எல்லாம் கிளம்பும் போது ராமர் வந்து சரி கூட்டிட்டு வாங்க சீதைய, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது அனுமன் போறாரு சீதை கிட்ட. அப்ப வந்து சீதை சுத்தி அந்த ராவணன் ஆல்ரெடி இறந்தாச்சு, போரெல்லாம் ராமன் வெற்றி பெற்றாச்சு. இப்ப சீதைக்கு சுத்தியும் அந்த அரக்கிகள் தானே இருப்பாங்க, ராட்சசிகள். அப்ப ஹனுமன் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்லுங்க தாயே, நான் உடனே இவங்களை எல்லாம் வம்சம் பண்ணிடுறேன், அவங்களை எல்லாம் கொன்னுடுறேன் அப்படின்னு, துவம்சம் பண்ணிடுறேன். அப்ப வந்து சீதை வந்து மன்னிச்சு விட்டு சொல்லுவாங்க, வேண்டாம், பகவானோட அந்த டிராமா ஆர்கெஸ்ட்ரா நடக்குது. ஏன்னா பகவான் எல்லாமே லீலைகளா செஞ்சுட்டு இருக்காருன்னா, அதுல வந்து சில கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வேலை பண்ற மாதிரி ஒரு கருவியா வந்து தானே போறாங்க. நம்ம எல்லாருமே ஒரு கருவிகள் தானே. அதனால அவங்களும் என்னோட வாழ்க்கையில ஒரு கருவியா வந்து சில விஷயங்களை பண்ணாங்க. அதுக்காக நம்ம கோவப்பட முடியுமா? இப்போ ஒரு பையனை இன்னொரு ஆள் இருக்காரு, அந்த ஆள் வந்து குச்சியை வச்சு அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த குச்சி வந்து ஒரு கருவி. அந்த பையன் வந்து குச்சி மேல கோவப்படுவானா இல்ல ஆள் மேல கோவப்படுவாங்களா? இந்த ஆள் மேலதான். ஏன்னா அந்த ஆள் தான் காரணம், இந்த குச்சி கிடையாது, ஒரு கருவிதான். அந்த மாதிரிதான் இப்ப பகவான் மூலியமா தான் நமக்கு எல்லாமே நடக்குது. ஆனா காரணம் என்ன, அந்த பையனுக்கு அடி வாங்கின காரணம் அவன் ஏதோ குறும்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் சில குறும்புகள் பண்ணும்போது பகவான் சில கருவிகளை உபயோகப்படுத்துவார். கருவிகள் யாரா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு நபரா இருக்கலாம், இல்ல பல நபர்களா இருக்கலாம், இல்ல ஒரு சமூகமா இருக்கலாம், ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு மூலியமா நம்மளுக்கு அந்த துன்பம் வரணும்னு இருக்குதுன்னா அது கருவியா அது வரும். அத நம்ம வந்து ஏத்துக்கிற மனப்பான்மைய நம்ம வளர்த்துக்கணும். இது வந்து முக்கியமான இது. நம்ம அந்த பக்தியில வந்து நம்ம ஒரே உறுதியோட நம்ம போகணும். நிறைய தடங்கல்கள் வரலாம். நம்ம அந்த பக்தி செய்யறதுலயே பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே மனநிலை இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால முதல்ல உங்களை பாத்துக்கங்க. இப்போ தண்ணியில மூழ்கும் போது பிரபுபாதர் இந்த உதாரணத்தை சொல்லுவாரு. தண்ணியில மூழ்கிறவங்களை வந்து காப்பாத்துறவங்க வர்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்கள முதல்ல காப்பாத்திக்கணும். நான் இவனை காப்பாத்த போறேன்னா அவங்க முதல்ல நல்லா காப்பாத்தக்கூடிய நிலையில இருக்காங்களான்னு பாக்கணும். இவங்க புடிச்சு கீழே தண்ணியில தத்தளிக்கிறவங்க இப்படின்னு இழுத்து அவங்களும் சேர்ந்து விழுந்துட்டாங்கன்னா 2 பேரும் போச்சு. அந்த மாதிரி இல்லாம அவங்க அதனாலதான் நம்மளோட பக்திய முதல்ல நம்ம சக்தியா கொண்டு வரணும், சக்தியோட கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மத்தவங்களை கரை சேர்த்துறதுக்கு உதவி செய்யணும். தவறு இல்ல, நல்ல எண்ணம் தான், மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணம் தான். நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லலாம். அதுதான் ஆரம்ப நிலை. முடிவே கிடையாது இதுக்கு. இது வந்து சாஸ்வதமா இதை நம்ம பண்ணலாம் ஹரிநாமத்தை. பட் ஆரம்ப நிலையில நம்ம எல்லாத்துக்கும் சொல்றது இதுதான், ஹரிநாமத்தை சொல்லுங்க. நாக்குல சொல்ல சொல்ல இந்த காதால நம்ம சிரவணம் பண்ண பண்ண மனசு சுத்தி ஆயிட்டே வருது இல்லையா? அப்ப நம்மளோட அனர்த்தங்கள் போக போக, கெட்ட எண்ணங்கள், புத்தி இதெல்லாம் போக போக பக்தி வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம இன்னும் நம்மளுக்கு சாஸ்திரம் அறிவு, பகவத்கீதை பாகவதம் புரிய ஆரம்பிக்கும், மனசுல தங்க ஆரம்பிக்கும், மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு நம்மளால முடியும். சோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்றோம்னா முதல்ல நம்ம வந்து அந்த நம்மளோட புத்திசாலித்தனத்தை வந்து இதுல கொண்டு வரணும், கிருஷ்ணரோட ஹரிகதையில கொண்டு வரணும் நம்ம. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 42. ஒரே நிமிஷம் இருங்க, எடுக்கிறேன். படிங்க மாதாஜி. ஜெயலட்சுமி மாதாஜி. யமுனாக்ஷிமான் புஷ்பிதாம் வாசம்
जन्म कर्म फल प्रभु क्रिया विशेष भोगैश्वर्य कदी कदी சித்தனுடைய மனிதர்கள் வேதத்தின் மனச்சொற்களால் கவலைப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் சொற்பங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் தத்துவ செயல்களில் பயன்படுகின்றன. உணர்வுணர்ச்சியையும் செயல்முறைகள் வாழ்வையும் விரும்புபவர் இதைவிட விரும்புவது ஏதுமில்லை என்று கூறுகின்றனர். சொல்லுங்களை பொதுவாக மக்கள் மந்த புத்தி உடையவர்களாக உள்ளனர். தங்களது அறியாமையை வேதங்களின் கர்ம காட்டப்பட்டுள்ள கூறப்பட்டுள்ள பல்நோக்கு செயல்களின் மீது அதிக பற்றுதல் கொண்டுள்ளனர். மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வமும் நிறைந்த சொர்க்கத்தில் வாழ்வை புலர்வுணர்ச்சியின் மூலம் அனுபவிப்பதை விட வேறெதையும் அவர்கள் விரும்புவதில்லை. சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள், குறிப்பாக ஜோதிஷ்டோம யாகங்கள் வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. உண்மையில் மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்பவும் இந்த யாகங்களை செய்தே தீர வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிற்றறிவுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கமே இதுதான் என்று எண்ணுகின்றனர். இத்தகைய அனுபவமற்ற மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் செயல்களில் உறுதியாக நிலைபெறுவது மிகவும் கடினம். முட்டாள்கள் விளைவுகளை அறியாமல் அதன் மீது கவர்ச்சி அடைவதை போல பகுத்தறிவற்ற மக்கள் ஸ்வர்ணலோகத்தின் ஐஸ்வர்யங்களாலும் அதன் அடிப்படையிலான புலனுணர்ச்சியாலும் கவரப்பட்டுள்ளனர். வேதங்களின் கர்ம காண்ட பகுதியில் அமிர்தா அமோக மற்றும் அஷயம் ஐத சாதன பகுதி என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது 4 மாத சாமர்ய மாஷத்தை பற்றி கடைபிடிப்பவர் அமரத்துடன் சோமரஷ பாகத்தை கிடைத்தல் நிரந்தர மகிழ்ச்சி ஆகியவற்றை அறிவதற்கு தகுதியுடையவர்களாகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பூவையிலும் பணமுள்ளவனாகவும் புலனுணர்ச்சி அனுபவிக்க தகுதியுடையவனாகவும் உணர்வதற்காக சிலர் சோமரசத்தை அடைய தயாராக செய்கின்றனர். இத்தகைய நபர்களுக்கு பௌதிக பக்கத்திலிருந்து முக்கிய அடைவதில் நம்பிக்கை இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆடம்பரமான யாகங்களை மிகவும் விரும்புகின்றனர். பிரியர்களாக விளங்குகின்றனர். பொதுவாக வாழ்வின் ஸ்வர்ண போகங்களை தவிர வேற எதையும் விரும்புவதில்லை. நண்பனும் காரணமே என்னும் அழகுடைய தேவதை பெறுவதன் விரைவாகவும் சோமரச பானத்தை அழுத்தற்று அறிந்ததும் மேலுலகங்களில் வசதிகள் உள்ளது என்பது அறிந்தது. இத்தகைய உடல் சுமார்களை புலம்பென்பது. எனவே அத்தகைய நிலைத்த பௌதிகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருக்கும் மற்றும் பௌதிக விளைவு தாழ்ந்ததாக அங்கே வாழ்கின்றன. ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அந்த தற்காலிகமா இருக்கிற அந்த சுகம் புலனின்பம் அது சொர்க்கலோகத்துக்கு போறேன்னு சொன்னாலும் கூட அதுவும் தற்காலிகம் தானே. 7 லோகம் இந்த பிரபஞ்சம் இருக்கு, எல்லா பிரபஞ்சங்கள்லயும் அது மாதிரிதான். அப்ப இந்த பௌதீக லோகம்னாலே துக்காலயம் அசாஸ்வதம் 8வது சாப்டர் 15வது ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட தற்காலிகமான உறவுகள், இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமுமே தற்காலிகம்தான். நம்ம இந்த உடல் இன்பத்துக்காக தான், மனசு உடல் இது எல்லாமே தற்காலிகம் இல்லையா. அப்ப இந்த உடல் மனசு இதை சந்தோஷப்படுத்தணும் திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஓவர் டைம் பாக்குறது, ரொம்ப நீண்ட நேரம் உழைக்கிறது, சனி ஞாயிறுகள்ல உழைக்கிறது, ஒரு வேலைக்கு 4 வேலை போட்டுட்டு செய்யறது, ஒரே ஒரு ஜாபுக்கு போனா பணம் பத்துறது இல்ல அப்படின்னு. ஏன் பத்துறது இல்ல அப்படின்னா அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிறது இல்ல ஒரு வேலையில. அதனால ஒரு வேலைக்கு பதிவா 2 வேலை 3 வேலை
அப்படின்னு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லயோ இல்ல பிசினஸோ அந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா தனக்கு சேர்த்துறது அவங்க முக்கியமா குறிக்கோளா வைக்காட்டி கூட தன்னோட வாரிசுகளுக்கு சேர்த்தணும், அவங்க நல்லா இருக்கணும், நம்மளும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு அவங்களுக்கு நேரமே இருக்காது, உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு 11 மணி 12 மணி ஆனாலும் அவங்க உழைப்புலதான் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. நேரம் தூங்குறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் கிடைக்கும். திருப்பி நான் காலையில எழுந்திருச்சு போகணும். அந்த வட்டத்துக்குள்ள வாழ்க்கைங்கிற வட்டம் குறுகிய வட்டமா வச்சுக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல வர்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இருக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா அது ரிட்டையர்ட் ஆனா பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரகலாத் மகாராஜ் ஸ்ரீபந்த் பாகவத்ல சொல்ற குழந்தையில இருந்தே பக்தி பண்ணணும்னு. நம்ம வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை இருக்குன்னா அப்ப இருந்தே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடணும் பக்தி மார்க்கத்தை. ஏன்னா இந்த கலியுகத்துல முக்கியமா கலியுகத்துல ஒழுக்கம் அப்படிங்கறது நம்ம பாக்குறது ரொம்ப குறைவா இருக்கு. ஒழுக்க நெறியோட வாழ்ற மக்கள் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சுகிட்டே வருது. 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கலாச்சாரம் இப்ப காணாம போயிட்டு வருது. நம்மளே பாக்குறோம், நம்மளுக்கு அது சங்கடத்தையும் கொடுக்குது. அப்ப இவங்க ஆசைகள் எல்லாம் என்னன்னா சொர்க்கம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. தன்னோட வீட்டை ஆகட்டும் இல்ல இறந்ததுக்கு அப்புறம் ஆகட்டும், நம்ம சொர்க்கத்துல இருக்கணும், இல்லைன்னா சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும். இதுதான் அவங்களோட ஆசை. திரிசங்கு அப்படிங்கிற ஒரு கதை கேட்டிருப்பீங்க. ராஜா திரிசங்கு இக்ஷவாக்கு குலவம்சத்துல வர்ற ஒரு ராஜா. ஒரு வசிஷ்ட முனிய போய் ஒரு முறை போய் கேக்குறாரு அவர்கிட்ட, எனக்கு ஒரு யாகம் பண்ணி கொடுங்க என்னோட குறிக்கோளை அடையறக்கு அப்படின்னு. என்ன குறிக்கோள்னா, எனக்கு இந்த உடல்லையே, அதாவது உடல் தற்காலிகமானதுன்னு நம்ம படிச்சுட்டு வரோம் சங்கிய யோகால இல்லையா? படிச்சு முடிச்சாச்சு நம்ம எல்லாரும். சங்கியா பிலாசபி படிச்சு முடிச்சவங்க இல்லையா? 2வது அத்தியாயத்துல முடிஞ்சது அது, ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்லோகஸ். அப்ப இந்த உடல் தற்காலிகமானது. இந்த உடல் பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டது. நம்மளோட ஆத்மா இந்த உடல் இருந்து நீங்கும் போது அந்த உடல் மக்கி போயிரும். இது நம்ம படிச்சது. ஆனா ஒரு அரச குலத்துல பிறந்தவன், அவனுக்கு எவ்வளவு ஞானம் அவனுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கும் குருகுலத்தின் மூலியமா, ஆச்சாரியர்கள் மூலியமா. இப்ப அவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லாம இருந்திருக்குமா என்ன? ஆனாலும் அவனோட கர்வத்தால அவனோட அந்த பௌதீக உடல்லையே நான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை. அதுக்கு யாகத்தை பண்ண சொல்லி வசிஷ்ட முனி கிட்ட கேக்குறான். இப்ப வசிஷ்ட முனி இது சாத்தியம் கிடையாது, நான் இத பண்ண முடியாது அப்படின்னு ஒதுக்கிடுறாரு. இப்ப திரிசங்கு என்ன பண்றான், தன்னோட குறிக்கோளை கைவிடாம, இது ஏகேக குருநந்தனாவா சொல்லலாமா? ஆனா இதுக்கு அப்படி கிடையாது, நல்ல குறிக்கோளே கிடையாது. அந்த விவசாயாத்மிகா புத்தி ஏகே குருநந்தனான்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, அந்த ஏகேனா ஒரே ஒரு விஷயத்தோட, ஒரு குறிக்கோளோட அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. ஆனா எந்த குறிக்கோள் நல்ல குறிக்கோள்னா இல்ல, நல்ல குறிக்கோள் கிடையாது. அப்ப திரிசங்கு வசிஷ்ட முனிவரோட மகன்கள் கிட்ட போய் கேட்கும். அவங்களுக்கு கோபம் வந்துருது. அப்ப அவங்க, எங்க தந்தை சொல்லி வேண்டான்னு சொன்ன அந்த ப்ராஜெக்ட எங்கிட்ட குடுக்குறீங்களா, எங்க கிட்ட குடுக்குறியா நீ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு நீ சண்டாளனா போயிரு அப்படின்னு சொல்றாங்க. சண்டாளன்கிறது நாய் அந்த மாதிரி மாமிசங்களை சாப்பிடுறவங்க, ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறவங்க. இப்போ பிராமணா வைஷ்யா பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா 4 விதமான வர்ணங்கள் பாத்திரம் இல்லையா? அந்த 4 வர்ணங்களுக்கு இல்லாம வேற ஏதாவது இந்த இதுக்குள்ள உட்படுத்து வரல அப்படின்னா அவங்கள வேற காஸ்ட்ன்னு சொல்லிடுவாங்க, அவுட் காஸ்ட் அவங்க எல்லாம். சோ அதுல நிறைய வகைகள் இருக்கு. இந்த சாண்டாலா அப்படிங்கிறது அது ஒரு வகை, ஒரு கீழ்நிலையில இருக்கிறவங்க. சோ அந்த மாதிரி மாறி சொல்லி சாபம் விட்டுறாங்க. அப்ப திரிசங்கு போய் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் உதவி கேட்க போறான். இப்போ திரிசங்கு விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்ட முனிக்கும் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, யாரு பெருசு அப்படிங்கறதுல. வசிஷ்ட முனி ஒரு பிரம்ம ரிஷி, விஸ்வாமித்திரன் சத்திரியனா பிறந்தாலும் அவன் வசிஷ்டனுக்கு உண்டான அந்த பிரம்ம தேஜஸ பார்த்து தனக்கும் வரணும்னு தான் விஸ்வாமித்திரரும் போய்
இது தபஸ்யால ஈடுபடுறாரு இல்லையா, அப்ப அவருக்கு சக்தி வருது. ஏன் முனிவர்கள் வந்து நம்ம ராமாயண கதைகள், நீங்க நம்ம 2 வாரம் கொடுத்தோம் இல்லையா ராமாயணம் கதைகள், ராமநவமிக்கு முன்னாடி, அப்ப சில கதைகள் பார்த்தோம். முனிவர்கள் வந்து சத்திரியர் அரசர்கள் கிட்ட போய் கேக்குறாங்க உதவிகள். அசுரர்கள் கொல்லணும், ராட்சசர்களை கொல்லணும், ராட்சசிய கொல்லணும் அப்படின்னா அவங்க பண்றது இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம், சாஸ்திர மூலியமா பார்த்தோம்னா அவங்களுக்கு வலிமை இல்லாம கிடையாது. அவங்களோட அந்த ஆன்மீகம் பண்ணிட்டு வராங்க இல்லையா, தபஸ்யா எல்லாம் பண்ணிட்டு வராங்களா, அது மூலியமா அவங்களுக்கு நிறைய கிரெடிட் இருக்கும். இப்ப எப்படி நம்மளுக்கு புண்ணிய அக்கௌண்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு தேவையானது தேவி தேவர்கள் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாமே தற்காலிகமா தான் இருக்கும். எனிவே அது கிடைக்குது. பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்டாதான் நம்மளுக்கு உண்மையா, நம்ம தாய் தந்தையான கிருஷ்ணர்கிட்ட கேட்டாதான் அவரு நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து பார்த்து பண்ணுவாரு. இதே தேவி தேவர்கள்கிட்ட போனா, சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா கிட்ட போனோம்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சொந்த தாய் தந்தைக்கு தெரியற மாதிரி அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு. போய் ஐஸ்கிரீம் வேணும், கேக் வேணும்னு கேட்டா சரி குழந்தை கேக்குதுன்னு கொடுத்துருவாங்க. ஆனா தாய் தந்தைக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு சாக்லேட் சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும், கேக் சாப்பிட்டா இருமல் வரும்னு அந்த தாய் தந்தைக்கு தெரியும். அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து நமக்கு வந்து எது கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எதை எடுக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம அவர்கிட்ட சரணடைஞ்சா அவர் இதெல்லாம் பண்ணுவாரு பார்த்து பார்த்து. இல்லைன்னா தேவி தேவர் சித்தப்பா சித்தப்பா சித்தி பெரியமா பெரியப்பா அத்தை மாமா கிட்ட விட்டுருவாரு. ஏன்னா நம்ம அவங்களதான் நம்புறோம், அவங்க கிட்டதான் போகணுங்கிறோம். அப்புறம் இவர் என்ன பண்ண முடியும், அதனால விட்டுருவாரு. விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, வசிஷ்ட முனி கிட்ட போன திரிசங்கு தங்கிட்ட வந்தோடனே இவரோட பவரை ப்ரூவ் பண்ணுமே. அவங்க வந்து ஆன்மீக சக்தி அவங்க ஏன் உபயோகப்படுத்தாம இருக்காங்கன்னா அவங்க வீக் ஆயிருவாங்க. திருப்பி தபஸ்யா நிறைய பண்ணாதான் அந்த சக்தி வரும். ஒரு ராட்சசனை கொல்றதுக்கு 100 கிரெடிட் பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட 1000 கிரெடிட் பாயிண்ட் இருக்கு. ஒரு ராட்சசனை கொல்றதுக்கு 100 கிரெடிட் பாயிண்ட் டிடக்ட் ஆயிருது அக்கௌண்ட்ல இருந்து. இப்ப மீதி 900 தான் இருக்கு. இந்த மாதிரி 9 ராட்சசாஸ் 9 ராட்சசாஸ் கொண்டாங்கன்னா போச்சு, அக்கௌண்ட் போச்சு. திருப்பி தபஸ்யா ஒரு 10,000 வருஷம் 1000 வருஷம்னு செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். நேரம் பொழுது எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அதனால ஆனா சத்திரியார்களுக்கு அப்படி இல்ல, கர்மா அக்கௌண்ட் அப்படி ஒர்க் ஆகாது. புண்ணியா பாவம் வந்து கொல்றதுல ஒர்க் ஆகாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட வேலையே அதுதான், சத்ராயத்தே, கெட்டதுல இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்க வேலையே அதுதான். பண்ணலைன்னா தான் அவங்களுக்கு பாவம். அதனால வசிஷ்ட முனி கிட்ட இருந்து வந்த திரிசங்கு வந்து விஸ்வாமித்திரர் கேக்குறாங்க, வசிஷ்ட முனி அவரோட ஆன்மீக சக்தியை யூஸ் பண்ணாம கிளம்புன்றாரு. ஆனா விஸ்வாமித்திரன் தன்னோட ஆன்மீக சக்தியை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, யாகம் பண்ணி சொர்க்கலோகத்தை வந்து இந்திரன் கிட்ட இது பண்றாரு. ஆனா இந்திரனும் ஒத்துக்கல. சோ இவரே ஒரு ஹெவனை உருவாக்குறாரு. அப்ப அது வந்து எப்படின்னா அந்தரத்துல இருக்கிற மாதிரி ஒரு சொர்க்கம். உண்மையான சொர்க்கத்துக்கு இவனை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடறாங்க, இங்கெல்லாம் வர முடியாது இந்த பௌதீக உடலோட அப்படின்னு. ஏன்னா சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு ஒரு உடல் இருக்கு, நரகலோகத்துக்கு போறதுக்கு ஒரு உடல் இருக்கு. சோ ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இவரு புதுசா ஒரு ஹெவனை சொர்க்கத்தை கிரியேட் பண்ணி அங்கேயே திரிசங்கு தங்குற மாதிரி பண்றாரு. ஏன்னா சத்தியம் பண்ணிட்டாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்துக்கு போகணும், பௌதீக இன்பம் வரணும், புலன் இன்பம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சாகாத வரம் வேணும் அப்படின்னா, சாகாத வரம் யாருக்குமே கிடையாது. பிரம்மா கிட்ட போய் அடிக்கடி கேட்பாங்க எல்லாம். பிரம்மா சொல்லுவாரு, நானே 100 வயசு வரைக்கும் தான் வாழ்வேன், நான் எப்படிப்பா உனக்கு சாகா வரம் கொடுக்கறது அப்படின்னு. அவரோட 100 வயசு வேணா கோடிக்கணக்கான வருஷமா இருக்கலாம், ஆனா அவரும் இறந்துதான் ஆகணும். அப்புறம் இன்னொரு பிரம்மா வந்துதான் ஆகணும். சோ அந்த ஈகோனால விஸ்வாமித்ரா இந்த வேலையை பண்ணுவாரு. அப்புறம் எவென்ச்சுவலி அவர் கத்துக்குவாரு, அவரோட இதெல்லாம் கத்துக்கிட்டு அவரும் பிரம்ம தேஜஸ் வந்து பிரம்ம ரிஷியா மாறுவாரு. ஆனா அதுல சில லெசன்ஸ் எல்லாம் வரும். இப்ப நம்ம வந்து நம்ம முயற்சி பண்றோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயங்கள் பண்றோம். அந்த விஷயத்த வந்து நம்ம பக்தியில பண்ணும்போது நமக்கு வந்து அது பல மடங்கு நம்மளுக்கு இது கொடுக்குது, ஆன்மீக சக்தி கொடுக்குது, மன சுத்தி கொடுக்குது,
ஆத்ம திருப்தி கொடுக்குது. ஆனா நம்ம புலன்ப பிரியர்களா என்ன பண்றோம், இந்த வேதங்கள் எல்லாம் சொல்ற ஆசையா சொல்ற அந்த வேதவாத ரதா, அந்த ஃப்ளவரி வேர்ட்ஸ், அப்படியே பூ எப்படி ஒரு பூக்கள் எப்படி கவரக்கூடியதா இருக்கு, அந்த பூக்கள் இப்போ தொடுத்து இருந்தாங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு, அந்த மாதிரி வேதங்கள் சொல்லி கொடுக்குது. இத பண்ணு உனக்கு அது கிடைக்கும், அதை பண்ணு, அந்த யோகம் பண்ணு, இந்த யோகம் பண்ணுன்னு நம்மள கர்ம காண்டான்னு அது சொல்லுவாங்க. கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி கர்ம காண்டான்னு ஒண்ணு இருக்கு. கர்ம காண்டாங்கிறது இந்த யாகங்கள் பண்ணி இந்த சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது. கர்ம யோகால பக்தியை சேர்த்திட்டா நல்லது, இல்லைன்னா அதுவும் இப்படிதான் சொர்க்கத்துக்கு போலான்னு அந்த வேலையிலயும் பார்ப்போம். புலனின்பம், உடல் சுகம், சொர்க்கலோகம், இதையவே நோக்கமா, வாழ்க்கையின் நோக்கமா போறது. ஆனா இது கூட கர்மகாண்டா கூட பரவாயில்ல. சில பேர் ஆன்மீகமே வேண்டாம்னு நாத்திகவாதிகளா இருக்காங்க. யாகம் இது கோயில் குளத்துக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறவங்க இன்னும் மோசம். அப்ப அவங்களோட நிலையை நினைச்சு பாருங்க. இதையவே கண்டிக்குது சாஸ்திரம்னா அப்புறம் அவங்க நிலை என்ன ஆகும்? சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்து பிஹேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ எல்லாத்துக்கும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதே கிருஷ்ணா. பெரியமா கிளாஸ் முடிஞ்சிருச்சு பெரியமா. கேட்டீங்களா? சரி சரி. ஓ அப்படியாங்க பெரியமா. சரி. ஓகே, திருப்பூர்லீங்களா? சரி, ரைட் பெரியமா. நாளைக்கு கூப்பிடல, நாளான்னைக்கு கூப்பிடுறேன். சரி, வச்சுட்டுங்களா?